பார்த்து வருகிறோம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். இவ்வழக்கு குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2021 முதல் 2023 ஆண்டு அந்த காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்வதில் அரசுக்கு சுமார் 397 கோடி ரூபாய் அளவில் அந்த முறைகேடு நடைபெற்றதாக கூறி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவு கோரி அறப்போர் இயக்கம் சார்பிலும் அதே போல இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கோரி அதிமுக நிர்வாகிகள் சரவணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தரப்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அறப்போர் இயக்கத்தை பார்க்கும்போது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்வதில் பங்கேற்ற ஒப்பந்தக்காரர்கள் அனைவருக்கும் ஒரே விலை குறிப்பிட்டதால் தான் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு குழு விசாரணை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல அதிமுக நிர்வாகிகள் தரப்பில் ஆரம்ப கட்ட விசாரணையில் குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இல்லை என புகார்கள் முடித்து வைத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அறிக்கை அளித்துள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவு வரை வரும் வரையில் காத்திருக்கலாம். அதே போல குறிப்பாக அறப்போர் இயக்கம் அனைத்து ஆதாரங்களும் தற்போது வழங்கியிருக்கிறது. அமைச்சர் மின்வாரிய உயர் அதிகாரிகள் சம்பந்தப்படுவதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. டிரான்ஸ்போர்ட் தரப்பில் இந்த ஆண்டுகளில் டிரான்ஸ்போர்ட் கொள்முதல் செய்வதில் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு ஏற்படக்கூடிய தவறு அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் 2 பேரும் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி இந்த ஒரு குற்றச்சாட்டில் முகாந்திரம் உள்ளதால் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து ஆவணங்களையும் 2 வார காலத்திற்குள்ளாக சிபிஐ ஒப்படைக்க வேண்டும். அதே போல இந்த விசாரணைக்கு தமிழக அரசு மற்றும் டிரான்ஸ்கோ ஆகியோர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மோனிஷா, மனுதாரர் தரப்பிலிருந்து இதற்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது மதன்? குறிப்பாக அதிமுக நிர்வாகிகள் தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இல்லை என்று ஏற்கனவே அந்த புகாரை முடித்து வைத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்பு தரப்பில் அறிக்கை அளிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் வரைக்கும் அவர்கள் இதுபோன்ற அவசர விசாரணையை முடிக்காமல் காத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அறப்போர் இயக்கம் தரப்பிலிருந்து அனைத்து ஆவணங்களும் முறைகேடு நடைபெற்றதற்கான அனைத்து ஆதாரங்களையும் வழங்கியிருக்கிறது. எனவே இந்த ஒரு முறைகேட்டை பார்க்கும்போது அமைச்சர் மின்வாரிய உயர் அதிகாரி சம்பந்தப்படுவார்கள். எனவே இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்தது தவறு, சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதத்தை பார்க்கும்போது சட்டப்படி ஆரம்ப கட்ட விசாரணை தங்களால் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அந்த ஒரு விசாரணை எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதால் தான் அந்த ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக முக்கியமான அந்த மனுவை பார்க்கும்போது அறப்போர் இயக்கம் இந்த அறப்போர் இயக்கம் தரப்பில் பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதலை பார்க்கும்போது கொள்முதலில் பங்கேற்ற அனைத்து ஒப்பந்தக்காரர்களுமே ஒரே விலையை குறிப்பிட்டார்கள். இதில் சில பல்வேறு முறைகள் நடைபெற்றுள்ளது. இது போன்று ஒரே விலையை நிர்ணயித்தவர் தான் அரசுக்கு இந்த அளவுக்கு 397 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கான முழுமையான ஆதாரங்களும் அறப்போர் இயக்கம் தரப்பிலிருந்து நீதிமன்ற தாக்கலும் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இதில் மிகப்பெரிய ஒரு முறைகள் நடைபெற்றதாக கருதி இந்த ஒரு விசாரணை பொறுத்தவரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்தக்கூடாது. இது தொடர்பாக சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்றுதான் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவின் படி 2 வார காலத்திற்குள்ளாக இதுவரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட அனைத்து விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையுமே சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தீர்ப்பும் தற்போது வழங்கப்படுகிறது. இந்த ஒரு சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு மற்றும் டிரான்ஸ்கோ 2 பேருமே முழுமையான ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தற்போது இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.